அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு. ஏன்னா இந்த ஜாதகர் இயற்கையிலேயே ஒரு பரம்பரை பணக்காரர் அல்லது கோடிகளை குவிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இவற்றை இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். ஒரு ஜாதகத்தை பார்த்த மாதத்தில் இந்த ஜாதகர் வசதியானவர்னு எப்படி சொல்லலாம்னா, அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம் இருக்கு இல்லையா, அந்த 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். அதாவது ஆட்சியாக இருக்கணும், அல்லது உச்சமாக இருக்கணும், அல்லது மூல திரிகோணமாக இருக்கணும், அல்லது 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டையே பார்க்கணும். அந்த 2ஆம் இடம் எந்த பாதிப்பும் இல்லாமல், பாதகமும் இல்லாமல், எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அது சிறப்பான அமைப்பு. அப்போ அந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 11ஆம் இடமும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். 2ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் அது சூப்பரான அமைப்பு. எந்த விதத்திலும் பாதிப்பில்லா, பாதகமில்லா 2-11 மிக வலிமையான தொடர்பு ஜாதகரை பொருளாதாரத்தில் உச்சத்தை ஏற்றி வைக்கும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கடுத்து 11ஆம் வீடாக சனி பகவான் வீடு வந்தாலும் சரி, 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய அசட் வேல்யூ எல்லாமே சேர்த்து ஒரு கோடீஸ்வர அமைப்பை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. 2வது, தனக்காரகனான குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் மிக 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 வலிமையாக இருக்கணும். குருவும் உச்சமாக இருக்கணும், அல்லது சுக்கிரனும் உச்சமாக இருக்கணும், குருவும் ஆட்சியாக இருக்கணும், அல்லது சுக்கிரன் ஆட்சியாக இருக்கணும். இருவரும் பாதிப்பில்லா, பாதகமில்லா இருந்து லக்னத்தையோ லக்னாதிபதியோ தொடர்பு கொண்டிருக்கணும், அல்லது 2ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்டிருக்கணும். சில ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருந்து லக்னாதிபதி கூட 2ஆம் அதிபதி கூட 11ஆம் அதிபதி கூட தொடர்பு பெற்றிருக்கும். இந்த 5 ஸ்தானங்களுமே, அதாவது 3 பாவங்கள், 2 கிரகங்கள், லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 3 கிரகங்கள் எடுத்தாலும் சரி, அந்த 3 பாவங்கள் எடுத்தாலும் சரி, குருவும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று மிக 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 வலிமையாக இருப்பாங்க. அப்போ இந்த ஜாதக அமைப்பு கோடிகளை குவிக்கக்கூடிய, கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. ஏன்னா இந்த காலத்தில் மக்கள் கோடிக்கு தான் வேல்யூ அதிகம், லட்சங்கள்லாம் சும்மா ஆகி போச்சு. அப்போ கோடின்னு அர்த்தம் மிகப்பெரிய பொருளாதார உயர்வு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க ஜாதக ரீதியாக கெப்பாசிட்டி இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். இது எல்லாம் இந்த அமைப்பு இருந்தாலுமே சம்பாதிக்கிற பணத்தை ஜாதகர் அனுபவிப்பாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு லக்னாதிபதியோடைய நிலைமையை பார்க்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் எந்த சுகங்கள் இருந்தாலும் ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு லக்னாதிபதி பாதகமில்லா வலுவாக இருக்கணும். நான் சொன்ன இந்த மற்ற பெராமீட்டரும் நல்ல வகையில் இருந்துட்டுனா கண்டிப்பாக அந்த ஜாதகம் கோடீஸ்வர ஜாதகம் தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். கோடீஸ்வரனை எப்படி வர்றது? சில பேர் பரம்பரையாக வருவாங்க. அவங்களுக்கு 5-9 ஸ்தானங்களும் நல்லா வலுவாக இருக்கணும். 5ஆம் அதிபதி உச்சமாக இருப்பார், 9ஆம் அதிபதி உச்சமாக இருப்பார். இதெல்லாம் இருந்தால் பரம்பரையாக அவங்களுக்கு சொத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது 5-9 நான் சொன்ன இந்த பாவங்கள், 2-11 லக்னாதிபதி, குரு சுக்கிரன், இவர்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார்களோ அந்த வலிமையை பொறுத்தே அவர்களுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி சார் எல்லாத்துக்கும் இத்தனை வகைமான எல்லாத்துக்குலாம் வர்றது, இத்தனை வகைகள் சிறப்பாக இருந்தால் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர். எந்த அளவுக்கு மற்ற கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய பொருளாதார நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.